மகனே கபிலா, இரவெல்லாம் புலம்பிக் கொண்டே இருந்தாய். கொஞ்ச நேரமாவது உறங்கினாயா? ஆம், நீ எதற்காக அந்த பெயரை உச்சரித்தாய்? சமுத்ரா என்ற பெயர் யார் வாயிலிருந்தும் வரக்கூடாது என்று தெரியும் அல்லவா? ஆனாலும் தூக்கத்தில் கூட ஏன் அதை உச்சரிக்கிறாய்? அது நீ எனக்கு சின்ன வயசில் சொன்ன கதை ஞாபகம் வந்ததம்மா. அதை பற்றிய ஆலோசனையில் இருந்தேன். சமுத்ராவின் காதலன் பெயர் கூட பார்த்திபன் தானேம்மா? இனி எப்போதும் கனவில் கூட அந்த பேரை நினைக்காதே. உனக்கு தெரியும் இல்லையா, அந்த பேரை நினைத்தாலே உயிரை எடுத்து விடுவார்கள். நமக்கு இருக்கும் கஷ்டங்களே போதும் கபிலா. சரி அம்மா. அம்மா, நீ மருந்து எடுத்துக்கோ. நான் இப்பவே போய் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு வரேன். அடிமையே,